சேலம் கருமந்துறையில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்தியில் நிலையான, உறுதியான, பாதுகாப்பான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றார். ஏழைகளுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதை கூட தடுக்க நினைக்கும் கும்பல் திமுக கும்பல் என அவர் கடுமையாக விமர்சித்தார். முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் கருமந்துறையில் செல்வ விநாயகர் கோவிலில் வழிபட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதேஷ், சேலம் அதிமுக வேட்பாளர் சரவணன் ஆகியோரை ஆதரித்து வீதி வீதியாக அவர் வாக்கு சேகரித்தார். பின்னர் வேனில் ஏறி பேசிய அவர், வெற்றி விநாயகரை வழிபட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதாக குறிப்பிட்ட அவர், 40 மக்களவை தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி வாகை சூடும் என்றும் குறிப்பிட்டார். சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை சுட்டிக்காட்டி, மத்தியில் நிலையான, உறுதியான, பாதுகாப்பான ஆட்சி அமைய மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம். நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி இருந்தால்தான் நாட்டு மக்கள் வளமாக வாழ முடியும். எனவே நிலையான ஆட்சி ஏற்படுவதன் மூலமாக, உறுதி தன்மைக்குரிய ஆட்சி மத்தியில் அமைகின்ற மூலமாக நாட்டிற்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மீண்டும் பாரத நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணிகள் வேட்பாளர்கள் இன்றைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக கூறிய முதலமைச்சர், அரசின் சார்பில் ஏழை மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதை தடுக்க நினைக்கும் கும்பல் திமுக கும்பல் என விமர்சித்தார். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் வீதி வீதியாக, தெரு தெருவாக அதனுடைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் செல்கின்றார், இடமே அறிவிக்கின்றார். ஏன் அவருடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கவில்லை? எண்ணி பாருங்க. அத்தனையும் பொய் வாக்குறுதி. எந்த வாக்குறுதியாக நிறைவேற்றிருக்கிறாங்களா? கிடையாது. நாம் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் கொடுத்தோம், 2 கோடி பேருக்கு கொடுத்தோம், எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தோம். அதை கூட பொறுக்க முடியாத திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய வழக்கறிஞரை தூண்டிவிட்டு நீதிமன்றத்துக்கு போய் தடையான பண்றாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பணத்தை கூட தடுத்து நிறுத்துகின்ற கும்பல் திமுக கும்பல் என்பதை நீங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டுகின்றேன். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்தோடு உள்ள கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழகத்திற்கு வளர்ச்சி என்று கூறிய முதலமைச்சர், பாஜக கூட்டணி குறித்து திமுக சந்தர்ப்பவாதமாக பேசுகிறது என்றார். முன்னர் பாஜக கூட்டணியில் இருந்தபோது பாஜக மதவாத கட்சி என திமுகவுக்கு தெரியவில்லையா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மத்திய அரசு ஆளுகின்ற ஒரு கட்சியாகவும் மாநிலத்தில் ஆளுகின்ற ஒரு கட்சியாகவும் வந்துட்டா நம்ம போட்ட திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நாம கேட்கிற நிதியை கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை செய்ய முடியும்? மத்தியிலும் மாநிலத்திலும் ஒருமித்த கருத்தோடு ஒட்டி இருக்கின்ற கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால்தான் தமிழ்நாடு வளர்ந்துடும். அந்த அடிப்படையில் மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி, ஆகவே இரண்டும் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும், நிதிகள் கிடைக்கும், வளர்ச்சி செழிக்கும் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நீங்க எண்ணி பாருங்க, இதுக்கு முன்பே திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தது. கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சியில் இருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக அங்க வச்சது. அப்ப இப்ப என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் மதவாத கட்சியோடு கூட்டணி சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதே நாங்கள் கேட்கிறோம். நீங்க 1997 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று உங்களுடைய நாடாளுமன்ற பாரதிய ஜனதா ஆட்சியில அனுமதிச்சுங்களா இல்லையா? சொல்லுங்கள், அனுமதிச்சுங்களா இல்லையா? அது ஒருவர் முரசொலிமான உயிருக்கு போராடி கொண்டு இருந்தார், பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா, மருத்துவமனையில் இருந்தா, அவருக்கு கூட 1 ஆண்டு காலம் கேபினெட் மந்திரி அந்தஸ்துல அந்த வச்சிருந்தாங்க. எந்த இலாக்காவும் இல்லாத மந்திரியா கொடுத்திருந்தாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு பாரதிய ஜனதா மதவாத கட்சின்னு தெரியல. இப்பதான் மதவாத கட்சி. நாங்க போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சின்னு சொல்றாங்க, இவங்க போய் கூட்டணி வச்சா மதவாத கட்சி இல்லையா? பிரச்சாரம் முடிந்த பிறகு தன்னிடம் ஆசி பெற்ற மணமக்களை வாழ்த்திய முதலமைச்சர் அங்குள்ள தேநீர் கடை ஒன்றிலும் தேநீர் அருந்தினார்.